சரி அடுத்து கண்டா அடங்கி அடங்கி கை கட்டி கை கட்டி மந்திட்டு மந்திட்டு வாழ்வத்து வாழ்வத்து அஞ்சு அஞ்சு கஞ்சு 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 எடுக்க வேண்டும் எங்க அம்மா யாரு எங்க அப்பா யாருன்னா இவங்க அம்மாளுக்கு நம்ம விரிச்சு வச்சுமா இல்ல வேலை போக இருந்தோமா இல்ல சூழல் எடுத்துட்டு போனோமா என்ன எங்க அம்மா யாரு அங்க போய் நாங்கள் எப்படி பிறந்தோம் எப்படி ஆசிராது எப்படி பிறந்தோம் எப்படி பிறந்தோம் எப்படி பிறந்தோம் ஏதாவது திராட்சம் சொல்லுங்க ஏற்கிற காலத்துல சக்கன் பிறந்தா இடதுகால் பெருவரல்ல கரணி பிறந்தா ஒரு வயசுல ஒரு ஆணும் அண்ணன் தங்கை முறையாக வேண்டும் அண்ணன் தங்க முறை ஆமா ஆனா அண்ணன் தங்கைக்கு திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாது இப்போ ஒரு பேச்சுக்கு கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்க ஆமா கல்யாணிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணலாமா திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாது ஆனால் தேவ தேவடியா பசங்களுக்கு முறை என்பது கிடையாது அப்ப அந்த நேரங்களிலே பார்த்தார்கள் சக்கனுக்கு தரணிக்கும் திருமணம் செய்து வைத்தார் அப்படி விடுத்த போது அக்கன் தலையோடு இறங்கி ஒன்றல்ல இரண்டல்ல 2000 ஆண் மக்களை பயின்றார் 2000 ஆண் மக்களை பயின்றார் மக்களா இமயமலை சாரல் செல்லுங்க அவற்றை இறங்க வரத்தை பெறுங்க அப்படி என்று பார்த்தான் நாரதன் என்னடா இது இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறான் எடுக்கிறான் என்றாரா அம்மக்களும் இதை வரத்தை வாங்கினான் இந்த நாடு ஏற்றுக்கொள்ளாது இருந்தவரை அமைத்தில இறக்கிவிட்டார் அப்போது பார்த்தான் சக்கன் நாரதனை சாபத்தை கொடுத்து மறுபடியும் தானியோடு இறங்கி 50 பெண்களை வேண்டாம் 50 பெண் பிள்ளைகளை வேண்டாம் அந்த 50 பெண்ணை யார் கொடுத்தா யாருக்கு 26 பெண்ணை சந்திரன் கொடுத்தான் 27 பெண்ணை சந்திரனுக்கு கொடுத்தான் மீதி இருப்பது 23 13 பெண்ணை காசிபுரம் கொடுத்தான் மீதி இருப்பது 10 8 பெண்ணை யமனுக்கு கொடுத்தான் 8 பெண்ணை யமனுக்கு கொடுத்தான் மீதி இருப்பது 2 பெண்ணை சூரியனுக்கு கொடுத்தான் அப்படி கொடுத்து என்ன இருக்குடா அப்படி இருந்த போதிலும் காசிபுரம் கொடுத்த 13 பெண்களை மிக மிக அழகு பார்த்தவள் அப்படி இருந்த போது அதுக்கு அவர்களும் அசுராதிகளும் இருந்தார்கள் 33 அசுராதி எத்தனை பேர் 66,000 கோடி அசுராக்கள்
எப்படி பார்க்க முடியும் 66,000 கோடி எப்படி பார்க்க முடியும் அதாவது ஒரு இரவு என்றால் 4 ஜாமம் அது மட்டும் இல்ல இப்ப இருக்கிற பெண்கள் சரி 1 2க்கு மேல ஆமா குழந்தை பிறக்க முடியல பிறந்தாலும் அந்த பொம்பளைக்கு வேணுமான சக்தி கிடையாது இல்ல மானங்கட்ட மாதிரி காலம் கட்டு போச்சு 12 வயசு 13 வயசுல ஒரு பெண்ணாகப்பட்டா ருதுவாகி போகுது 15 வயசுல திருமணம் ஆகி போகுது 16 வயசுல குழந்தை பிறக்க அப்ப அந்த பொண்ணு ஒரு குழந்தை 2 குழந்தை ஆமா ஆனால் 66,000 கோடி எப்படி பிறக்க முடியும் எப்படி பிறக்க முடியும் இரவு என்றால் 4 ஜாமத்துக்கு 4 பேர்கள் பிறந்தார் யார் யார் பிறந்தது சூரபத்மன் தாரிகன் சிங்கமுகன் அஜோமுகி ஆனவள் ஒரு முக்கிய 3.5 கோடி பிள்ளைகளை வேண்டாம் வாய்க்கால தண்ணி போற மாதிரி ஒரு 3.5 கோடி புள்ள அப்படி பிறந்த மாதிரி என்னடா இது அசலாத வர்க்கம் எடுத்து கொண்டு போகிறது அப்படி என்று முருகனை ஒப்பனை செய்து முருகபெருமான் ஓடி வந்து அசலாதிகளை அழிக்க பெருத்து கொண்டே போனது அழிக்க பெருத்து கொண்டே இருந்தது பார்த்தார் தேவர்கள் இது அசலாதி வர்க்கம் அழிக்க பெருக்குது அப்படி என்று இது அசலாதி வர்க்கம் அழிய வேண்டுமானால் பிறப்பு என்பது நிற்க வேண்டும் அப்படி என்று விநாயகன் ஒப்பனை செய்து விநாயகன் ஓடி வந்து தும்பிக்கையை கொண்டு அஜோமுகி யோனில் தடுத்தான் அப்படி அழைத்த போது பிறப்பு என்பது நின்றது அஜோமுகி இறந்தது அஜோமுகி இறந்து விட்டான் அன்னைக்கு நின்றது 66,000 கோடி அசுராக்கள் 66,000 கோடி அசுராதிகள் அன்று முதல் என்று வரைக்கும் தேவர்களுக்கு அதனாலே அந்த முருகனை வளர்ந்து வெண்டலகிரி என்று ஒரு நாட்டை ஏற்படுத்தி அந்த வெண்டலகிரியிலே அசுரனாக வாழ்ந்து வருகிறது என்ற தினத்திலே சக்திவேல் மக்கி விட்டது அப்படி என்று சொல்லிப்பட்டு தேவர் மூவர்களை ஒரு மக்காவை விடக்கூடாது அதிகாரமாக அடிக்க அவனை விடக்கூடாது அவனுக்கு பின்னிசில இருந்து ஒருத்தவனை விடக்கூடாது ஆழக்காரன் மத்தலகாரன் ஒரு பேரு புரிஞ்சு எடுத்துரு அதனால சொல்லிப்பட்டு வந்து ஆகிவிட்டது எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்னது என் பொண்டாட்டி இருக்கிறாளே அவ காலை பார்த்தா கைய பார்க்கணும் சூத்த பார்க்கணும் உங்க பொண்ணு மனைவி அப்பேர் வந்து அழகு வாழ்ந்த என் மனைவி பேர் என்ன வீரவல்லி சாதாரண ஏன் நான் எவ்வளவு அழகோ பிண்டலகிரி நான் எவ்வளவு அழகோ ஐயோ அதே மாதிரி அவ்வளவு அழகு அழவை எடுத்துட்டு அழகுக்கு தாண்டா போவோம் அழகு நல்லதா மூஞ்ச பார்த்தா சென போறது சூடாடா அதனாலே என்ற தினத்தில தேவர்களை திருப்பிடிக்கணும் அவர் கைத்தாமலம் பெற்று மீண்டும் போக வேண்டும் அதனாலே என் மனைவி வைக்க வேண்டும் அதற்கு முன்பு இந்த சாமியை சபையை வணங்கி பிறகு
எந்நாட்டிற்கு மல்லாகி இருக்க முடியாது. அதாவது வீராபாளைய சத்தியத்திலே அதாவது சக்தி காந்த என்ற அம்மனுடைய பாதாரங்களுக்கு இந்த பாஞ்சாலி அம்மனுடைய பாதாரத்திற்கு சரி இந்த அம்மனுடைய பாதாரம் அது மட்டும் கிடையாது. இந்த ஊர் பொதுமக்களுடைய பாதாரம் அது மட்டும் கிடையாது. இந்த பெண்களாக சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து அம்மனை வெளிவடுத்தி ஒரு கேளிக்க வைக்க வேண்டும். அப்படி என்று அவர்கள் அந்த சாமியை சொல்லித்தார்கள். அந்த தாய்களுடைய பாதாரம் அது மட்டும் கிடையாது. மற்ற நாட்டாண்மை கவுன்சிலர் வார்டு மெம்பர் ஊராட்சி தலைவர் அண்ணனுடைய பாதாரம் சரி அவருடைய நாடக கம்பெனியில நாடக ஆசான் பணத்தை சேர்ந்த கோபி வேணிவால் நாடக ஆசான் அன்னுடைய பணத்தை சேர்ந்த பி குமார் நாடக ஆசான் அன்னுடைய பாதத்திற்கும் நாடக கம்பெனியில சக்கரவர்த்தி இதோ போரூரை சேர்ந்த டிவி ஏழுமலை நாடக ஆசிரியர் அண்ணனுடைய தம்பியா மிஸ் அப்பா அண்ணனுடைய பாதாரம் மற்ற நாடக நடிகர் அண்ணனுடைய பாதத்திற்கு அகட விடப்பம்னா ஆரியனத்தை சேர்ந்த ஒரு அண்ணார் உன்னுடைய பாதாரங்களுக்கும் ஒரு 500 அடியாட்டு எல்லாத்துக்கும் கோழிக்கறி மாத்திரம் போட்டாங்க. போட்டாங்க. ஆனா எனக்கு வரைக்கும் அந்த அக்கா 1/2 கிலோ வச்சாங்க. எதுக்கு ஏன் அக்கான்னு கேட்டான். அப்பதான் தெம்பா கெட்டிக்காரன் நீ அடிக்கலாம் அப்படின்னு எனக்கு 1/2 கிலோ கறி வச்சாங்க. என்னை விட நான் தான் தமிழ்நாட்டிலே இல்லடா. நான் வர போக இருக்குதுன்னா அடியில் நிறுத்துறேன். அப்படி என்று அனைவருடைய பாதாரம் முதலுக்கும் இந்த பாட்டியா அருள்ராஜ் இறந்த ஆட்சி